Welcome to Sash Multi Cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு இன்டர்நேஷனல் ரெசிபி, சைனீஸ் ரெசிபி, garlic broccoli. garlic broccoli செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு broccoli, 3 பல் பெரிய பூண்டு, 2 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள்ஸ்பூன் oyster சாஸ், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் சோள மாவு, 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் சர்க்கரை. ஃபர்ஸ்ட் ப்ரோக்கோலியோட ஸ்டால்கை ரெண்டா வெட்டிக்கலாம். இதில் நிறைய விட்டமின்ஸும் ஃபைபர்ஸும் இருக்குது. அதனால நம்ம இதை தூக்கி போட போகிறதில்ல, இதையும் நம்ம சேர்த்து தான் சமைக்க போகிறோம். ஸ்டால்கோட ஸ்கின் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும், அதனால் அதை மட்டும் வெட்டி எடுத்துகிட்டு ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ப்ரோக்கோலியையும் வெட்டிக்கலாம். மூணு பல் பூண்டு சின்ன சின்னதாக வெட்டிக்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். அடுத்து ப்ரோக்கோலியையும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிக்கலாம். டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ சோயா சாஸ், ஆயிஸ்டர் சாஸ், மிளகுத்தூள், எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சோள மாவு கூட சுகர் சேர்த்து 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியை நம்ம இந்த ப்ரோக்கோலியில் சேர்த்துடலாம். இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் சாட்டே பண்ணிங்கன்னா நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான குயிக்கான கார்லிக் ப்ரோக்கோலி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.